ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆன் டைம். ஆன் டைம் அப்படின்னா தமிழில் சரியான நேரத்திற்கு, அப்படி இல்லைன்னா நேரத்திற்கு. இந்த நேரத்திற்குன்னு மட்டும் நம்ம சொல்லும்போது அதுக்கு உள்ளேயே சரியானங்கிற ஒரு ஒரு மீனிங் உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரியான நேரத்திற்கும் வரும், நேரத்திற்கும் வரும். ஸோ நேரத்திற்கு வரும்போது சரியான உள்ளே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் தமிழ் உள்ளாந்த அர்த்தம் எடுத்துக்கணும். உங்களுக்கு சரியான நேரத்திற்கு இல்லை நேரத்திற்கு இதோட ஆங்கில அர்த்தம் ஆன் டைம் தெரிஞ்சிருச்சு. இதை நான் எங்கே, எப்படி, எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டைம் 9 மணி, 10 மணி, மண்டே 3 மணி, சண்டே அந்த டைம் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். சண்டே அந்த டைமில் வந்துடுறா கரெக்டாக அப்படின்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுறா அப்படின்ட்டு. இந்த கரெக்டாக சரியான பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சரியான டைமுக்கு சாப்பிடு, சரியான டைமில் டேப்லெட் எடுத்துக்கோ. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக எடுக்கணும். டாக்டர் சொல்லுவாங்க 9 மணிக்கு இதை எடுத்துருங்க, இதை சாயங்காலம் 3 மணிக்கு எடுத்துருங்க. டேப்லெட் போகிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பஸ் கரெக்டான டைமுக்கு வந்துருச்சா, கரெக்டான டைம் போச்சா, இந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆன் டைம் வச்சு தான் நம்ம நிறையா பேசுவோம் டே டு டே லைஃப்பில். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டைம் ஓகேங்களா. 9 மணினா 9 மணி, 10 மணினா 10 மணி. அந்த டைமில் கரெக்டாக அந்த விஷயத்தை பண்ணதையோ இல்லை பண்ணிட்டு இருக்கிறதையோ இல்லை பண்ண போகிறதையோ சொல்கிறதுக்கு தாங்க ஆன் டைம் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியல, எக்ஸாம் சென்டென்ஸ் பார்த்ததுக்கப்புறம் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட பெட்டராக எப்படி சொல்லித்தரலாங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, வாங்க நம்ம சென்டென்ஸ் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ரயில் சரியான நேரத்திற்கு வந்தது. ஓகேங்களா, நார்மலாக சொல்லுங்கள். ட்ரெயின் கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் போனலாம் பார்ப்பீங்க. அந்த போர்டில் போட்டிருப்பாங்க 9 மணிக்கு வரும், 8 மணிக்கு வரும், அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமுக்கு வந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம் பாஸ்ட் டென்ஸில். பார்த்தீங்களா, இது நேரத்துக்கு வந்துச்சுரா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இல்லை கரெக்டாக ஓரளவுக்கு கிளியராக பேசுனா சரியான நேரத்துக்கு கரெக்டாக வந்துச்சு, 8 மணிக்கு வந்துச்சு, அந்த டைமோட சேர்த்து சொல்லுவோம். ஓகேங்களா, இங்கே தான் நம்ம ஆன் டைம் யூஸ் பண்ணுறோம். எப்படி இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸை சொல்லலாம்? தி ட்ரெயின் அரைவ்டு ஆன் டைம். தி ட்ரெயின் அரைவ்டு ஆன் டைம் அப்படின்னா ரயில் சரியான நேரத்திற்கு வந்தது. ஸோ அப்படின்னா என்ன, 9 மணிக்கு அந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா 9 மணிக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க. ஓகேங்களா, இங்கே நம்ம ஆன் டைம் யூஸ் பண்ணுறோமா? ஓகே, கிளியர். அடுத்த சென்டென்ஸ், அவன் ஒருபோதும் நேரத்துக்கு வருவதில்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கட்டும், சண்டே மேட்ச் விளாட்றோம், 9 மணிக்கு டாஸ் போடணும், கரெக்டாக மேட்ச்சுக்கு அவன் வரமாட்டான். பாதி பேட்டிங்லாம் முடிச்சிருப்பான், டைம் தான் வருவான். இல்லையா, ஸ்கூலில் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், 9 மணிக்கு காலைல ப்ரேயர், அவன் கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு வரவே மாட்டான். பார்த்தீங்கன்னா லேட்டாக வருவான், டீச்சர்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குவோம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆஃபீஸில் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் டைம் தான் யூஸ் பண்ணணும். ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா லேட்டாக வருவாங்க நிறைய பேர். 9 மணினா 9 மணிக்குள்ளே வராமல் 9:05க்கு 9:15க்கெல்லாம் போகிறேன், நானும் போயிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹீ நெவர் கம்ஸ் ஆன் டைம். ஹீ நெவர் கம்ஸ் ஆன் டைம். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா இடத்துலையும் பாருங்கள், டைம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம இந்த ஆன் டைம் யூஸ் பண்ணுறோம். அடுத்த சென்டென்ஸ், எல்லாம் சரியான நேரத்திற்கு நடக்கிறது. ஒரு விஷயம் நமக்கு நல்லா நடந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா, போனஸ் கிரெடிட் ஆகட்டும், அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா, மெயினாக பணம் சேலரி கரெக்டான டேட்டில் வந்துருச்சு அப்படின்னு, சார் எனக்கு நினச்சதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்குடா, பைக் எடுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க வர போனஸில். ஓகே, நமக்கு கரெக்டாக நடக்குதா எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க, அது கரெக்டாக அந்த டைமில் நடக்கும். ஓகேங்களா, தீபாவளிக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தீபாவளி அன்றைக்கி எடுக்கிற மாதிரி. ஓகே, இப்போ என்ன அதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆன் டைம். நீங்கள் நினைக்கிற டைமில் நடக்குது. இந்த டைம் இல்லை, நீங்கள் நினச்சி ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் மனசில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த எண்ணங்கள் தான் இங்கே டைமை காட்டுது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆன் டைம், எல்லாம் சரியான நேரத்திற்கு நடக்கிறது. ஓகே, நம்ம மோஸ்ட்டாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க, வாடகை சரியான நேரத்திற்கு செலுத்து தம்பி. போன டைம் நீ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வாடகையை நீ 15ஆம் தேதி கொடுத்துட்ட, ஆன் டைமில் நீ கொடுக்கவே இல்லை அப்புறம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, கேட்போம், ஆனால் எப்படி சொல்கிறேன்னே தெரியாது. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பே தி ரெண்ட் ஆன் டைம். பே தி ரெண்ட் ஆன் டைம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த அந்த டைமை மென்ஷன் பண்ணியே வரும், அந்த காலத்தை காட்டியே. ஒன்று ஸ்பெசிஃபிக் டைமோ இல்லைன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு தான் அந்த டைமை உங்களுக்கு சொன்னேன். அந்த 9 o'clock அந்த டைமில் பண்ணணும், அந்த டைமில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்திற்கு வா. ஓகேங்களா, இதை எப்படி சொல்லலாங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சரியா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது பார்த்துட்டு ஓகே புரிஞ்சிச்சு, நல்லா எல்லாமே ஓகே. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பேச முடியும்.
நான் இடையில அப்பப்போ வந்து நான் ஒன்லி ப்ராக்டிஸ்க்கு மட்டும் வீடியோ போடலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஓகேங்களா? ஒன்லி தமிழ் சென்டென்ஸ் வரும், நீங்கள் தான் இங்கிலீஷ் சென்டென்ஸில் வந்து நீங்கள் தான் அதை இது பண்ணணும். டோட்டலாக ஃபைனலாக வந்து ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ பயிற்சி பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.